கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய வாக்கை கேட்டு அவருடைய உடன்படிக்கையை கைக்கொள்வோம் என்றால் சகல ஜனங்களை பார்க்கிலும் நாம் அவருக்கு சொந்த ஜனமாயிருப்போம். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்த ஜாதியாய் நாம் வாழ பூர்ணமாய் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய சமூகத்தில் பூர்ணமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய காயப்பட்ட கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பொறுப்பிடும், வழி நடத்தும், ஆசீர்வதியும் ஐயா. எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்கு பிரியம் உள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாரும். பரிசுத்த ஜனமாய் வாழ கர்த்தருக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் கெஞ்சுறோம். உமக்கு சொந்தமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் நாங்கள் வாழ இன்னும் வேண்டிய கிருபைகளை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. தேவைகளையெல்லாம் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட இருக்கிற உடைய சமூகத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே. உடைய கிருபையால் எங்களை அலங்கரிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஐயா. நாளுக்கு நாள் உண்மை அறிகிற அறிவில் இன்னும் வளர கிருபைதாரும். உங்கள் பலத்தை பெற்றவர்களாய் முன்னேற என் தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. ஆசீர்வதிங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, பாதுகாத்துக்குங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.